அந்த சுத்திகரிப்பு கூட்டமாகப்பட்டது இன்றையிலிருந்து திங்கட்கிழமை மாலை வரையிலும் நடக்கும். பொதுவாக பாவிகளின் பாவம் வேற, நீதிமான்களின் பாவம் வேற. பாவிகளின் பாவம் அது வெளியரங்கமாயிருக்கும், அது பகிரங்கமாயிருக்கும். ஆனால் நீதிமான்களின் பாவமோ அது ஒளிந்திருக்கும். என்ன எப்படி இருக்கும்? ஒளிந்து கொண்டு இருக்கும். அப்படியானால் நீதிமான்கள் பாவம் செய்வார்களா? கர்த்தருடைய பிள்ளைகள் பாவம் செய்வார்களா? மனம் திரும்பினவர்கள் பாவம் செய்வார்களா? அப்படி என்று சொன்னால் எல்லாரும் மனிதர்கள் தான், பாவம் இல்லாதவன் ஒருவனும் இல்லை. அப்படியானால் பாவி பாவத்திலேயே இருக்கலாமா? இருக்கக்கூடாது. நாம் அதிலிருந்து என்ன செய்ய வேண்டும்? வெளியே வர வேண்டும். அதற்காக தான் தேவன் சில ஒழுங்குகளை வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசரிப்பு கூடாரம், ஆலயம், பிரகாரம், அறிக்கை, அந்தந்த பாவத்துக்கு ஏற்ற பலிகள். ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரே மாதிரி பலி இல்லை, அந்தந்த பாவத்துக்கு ஏற்ற வித்தியாசமான பலிகள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் வரும்போது எது உண்மையான பலி என்று சொன்னால், முதலாவது உண்மையான பலி எது சொன்னால் மனஸ்தாபப்படுவதே முதலாவது உண்மையான பலி என்று நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அல்லேலூயா. மனஸ்தாபம்தான். மனஸ்தாபம், ஒத்துக்கொள்ளுதல், கண்டுபிடித்தல், ஆராய்தல், இது எல்லாம் நம்ம என்ன செய்கிறது? நம்முடைய பாவங்களை போக்கி நம்மை பரிசுத்தமாய் மாற்ற உதவி செய்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள பாவம் இருக்கிறதா அப்படி என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே பாவம் இருக்கிறது. பாவம் வருமா? பாவம் கண்டிப்பாக உள்ள வரும். அப்படியானால் அப்ப நீதிமான் பாவியாய் மாறி விடுகிறானா? இல்லை. நீதிமான் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவனாய் மாற வேண்டும். அல்லேலூயா. நீதிமான் நீதியின் மேல என்னவா மாறினா, அந்த நீதி இன்னும் வேணும், நீதி இன்னும் வேணும், இன்னும் நீதி, இன்னும் நீதி, இன்னும் நீதி, இன்னும் நீதி, இன்னும் நீதி. அப்ப இந்த சுத்திகரிப்பு கூட்டங்கள் எல்லாம் எவைகள் எதற்காக? நீதியின் மேல் பசிதாகம் உண்டாவதற்காக. அல்லேலூயா. நீதியின் மேல் என்ன உண்டாகணும்? பசி. பசி. ஆமா, பசி. நீதியின் மேல பசி, நீதியை நிலைநாட்ட பசி, நீதியை செய்ய பசி, நீதியிலே நிற்க பசி. அல்லேலூயா. நீதி, நீதி, நீதி. நீதிமான் பாவத்திலே இருக்கக்கூடாது, பாவியா இருக்கக்கூடாது. அந்த நீதிமான் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவனாய் மாறணும். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவனாய் ஒருவன் மாற விரும்பினால் அவன் நிச்சயமாய் அநீதியை அழிக்கிறவனாய் இருப்பான், அநீதியை விட்டு விடுகிறவனாய் இருப்பான், அநீதியை விட்டு விலகுகிறவனாய் இருப்பான். அவன்தான் இந்த நிச்சயமாக நீதியின் மேலே பசிதாகம் உள்ளவனுக்கு அநீதியின் மேலே ஒரு வெறுப்பு இருக்கும். அல்லேலூயா. ஒரு வெறுப்பு இருக்கும். ஆமாம். அதனால் இதெல்லாம் நமக்குள்ளே உண்டாக வேண்டும் என்பதற்காக தான் இந்த சுத்திகரிப்பு கூட்டங்கள். நீதிமான்களுக்குள்ள காணப்படுகிற அடிப்படையான சில பாவங்கள்,
அல்லது கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள காணப்படுகிற அடிப்படையான சில பாவங்கள். ஒரு 6 பாவங்களை குறித்து நாம் இந்த 6 கூட்டங்களில் பார்க்க போகிறோம். முதலாவது பாவம் செவி கொடுக்க மனதில்லாதது. எது பாவம்? செவி கொடுக்க மனதில்லாதது. 2வது பாவம் சத்தியத்தை மனதில் வைக்காதது. 3வது பாவம் தேவனுக்கு பிரியமில்லாததை அழித்து போட மனதில்லாதது. 4வது பாவம் கீழ்ப்படிய மனதில்லாதது. 5வது பாவம் தன்னை தாழ்த்த மனதில்லாதது. 6வது பாவம் தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க மனதில்லாதது. அல்லேலூயா. இப்படிப்பட்டதான 6 பாவங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் இப்பொழுது எழுதவில்லை என்று சொன்னால் என்னுடைய டைரி இங்கே இருக்கிறது, இதிலிருந்து நீங்கள் எழுதி கொள்ளலாம். இவைகளெல்லாம் நீங்கள் இப்போதே நீங்கள் இந்த 6 காரியங்களை நான் மறுபடியும் சொல்லும் போதே இவைகள் நமக்கு தேவையா, தேவை இல்லையா, நம்முடைய சபைக்கு தேவையா, தேவை இல்லையா, இது உண்மைதானா, உண்மை இல்லையா என்பதை நீங்கள் தீர்மானித்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். முதலாவது பாவம் என்ன? 2வது பாவம் என்ன? சத்தியத்தை மனதில் வைக்கிறது இல்லை. 3வது தேவனுக்கு பிரியமில்லாததை அழித்து போட மனதில்லை. 4வது கீழ்ப்படிய மனதில்லை. 5வது தன்னை தாழ்த்த மனதில்லை. 6வது தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க மனதில்லை. இப்படி மனதில்லாததே ஒரு பாவம் என்று சொல்லி நாம் இந்த நாட்களிலே பார்க்க போகிறோம். இப்பொழுது நன்றாய் கவனியுங்கள். இவைகள் கேட்கும்போதே உங்களையும் இந்த வசனத்தையும் இந்த பிரசங்கத்தையும் ஒப்பிட்டு பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அநேக நேரங்களில் நான் பிரசங்கங்களை கேட்கும்போது அந்த பிரசங்கத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்று ஒப்பிட்டு பார்த்து கொண்டு தான், இதுக்காக தான் பிரசங்கமே கேட்பேன். புது தாட்டை அறிஞ்சிக்கிறதுக்கு பிரசங்கம் கேட்கறதில்ல. இங்கே என்னைக்காவது அது உயிர்ப்பிக்குமா, என்னை சுத்திகரிக்குமா, என்ன அது கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு வருமா அப்படிங்கிறத ரொம்ப செலக்ட் பண்ணி மூத்த ஊழியர்கள், உண்மையான ஊழியர்கள், கண்டித்து பேசுகிற ஊழியர்களுடைய பிரசங்கத்தை நான் அதிகமாக கேட்பேன். ஆமாம், நான் ஒரு நாள் போன வாரத்தில் 2 வாரத்துக்கு முன்பதாக ஒரு பிரசங்கத்தை நான் கேட்டுக்கொண்டே வந்தேன். அப்பொழுது அந்த பிரசங்கம் ஒரு குடும்பத்தை எப்படி அழிக்கிறது, எப்படி தலைமுறையை அழிக்கிறது, எப்படி ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை அது அழிக்கிறது என்று சொல்லி நான் கேட்டுக்கொண்டு வரும்போது கர்த்தருக்கு முன்பாக சொல்லுகிறேன், உரகடத்தில் இருந்து என் வீடு வருகிற வரையில் நான் அழுது கொண்டு வந்தேன் என்னுடைய காரில். ஏனென்று சொன்னால் என் குடும்பம் அந்த நிலைமைக்கு போய்விடக்கூடாது என்கிற பயம். அவர் சொன்ன சில காரியங்கள் என்னிடத்தில் இருக்கிறதை நான் பார்த்தேன். அவர் சொன்ன சில காரியங்கள் என்னிடத்தில் இருக்கிறதை நான் உணர்ந்தேன். நான் என்னை சுத்திகரித்து கொண்டே வந்தேன். ஐயா, என்னால் என் குடும்பம் அப்படி ஆகிடக்கூடாது. அது ஒன்றுமில்லை, வெறும் கோபம். என்னது? கோபம். அவர் கோபத்துக்கு அவ்வளோ பெரிய டெஃபினிஷன் கொடுத்தாரு பாருங்க. சும்மா எடுத்து சொல்லியிருந்தா நம்ம எடுத்துக்க போகிறதில்ல.
அதுக்கு வசனத்தை டெஃபினேஷன் கொடுக்கிறாரு. மறுக்க முடியுமா? சொல்லுங்க. வசனம் என்னது? நடந்த சம்பவம். ஒவ்வொரு வசனம் என்னதுங்க? சொல்லுங்க. நடந்த சம்பவம். அங்க அப்படி நடந்திருக்குதுப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் வாழ்க்கையில் அப்படி நடக்காம பார்த்துக்கன்னு அர்த்தம். அந்த பள்ளத்தில் போவாத 2 பேரும் விழுந்துட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தங்க? அந்த வழியில் பார்த்து போப்பா 2 பேரும் விழுந்துட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? கவனமா இல்லைன்னா நீயும் விழுந்துருவன்னு அர்த்தம் இல்லைங்களா? அப்போ அதெல்லாம் முக்கியம். அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செவி கொடுக்க மனதில்லாதது. அது ஒரு பாவம். இன்னைக்கு நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். செவி கொடுக்க இன்னைக்கு அநேகர் உண்மையாகவே நீங்கள் இன்னைக்கு உங்களில் நிறைய பேர் செவி கொடுத்து வந்ததே நீங்கள் இப்பொழுது பாவமர கழுவப்படுவதற்கு அது ஒரு ஏதுவாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் செவி கொடுத்து வந்திருக்கிறீர்கள் பாருங்கள். நான் காலையில் தான் பிரதருக்கு சொன்னேன், தீமேத்து பிரதருக்கு, பிரதர் காலையில் மீட்டிங் இருக்குது பிரதர். அவர் சொன்னார், நான் ஒரு வண்டி இது விட போகிறேன், சர்வீஸ் விட போகிறேன். நான் சொன்னேன், இல்லை காலையிலே மீட்டிங் இருக்குது. அவர் சொன்னார், இல்லை சாயந்தரம் தானே இருக்குன்னாரு. இல்லை காலையிலே இருக்கு. சொன்னதுக்கு செவி கொடுத்தார். அப்படி ஒரு செவி கொடுக்கலன்னா இன்னைக்கு அவர் கொஞ்சம் தன்னை ஆராய்ஞ்சு பார்த்து தன்னை சுத்திகரிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குமா? அதனால செவி கொடுக்கிறது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்றும் செவி கொடுக்காமல் போவது பாவம் என்றும் நம்முடைய வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அல்லேலூயா. தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் தானியேல் அங்கு உணர்ந்து சொல்லுகிறான், நாங்கள் எப்படி பாவியானோம், எப்படி எங்கள் மேல் சாபமும் பாவமும் வந்தது, எப்படி ஆணை ஆக்கின எங்கள் மேல் வந்தது என்பதற்கு அவன் சொல்லுகிறான். தானியேலை போல ஒரு இருதயம் நமக்கு இருக்குமானால் அது மிகவும் நல்லதாக இருக்கும். 9:11 வாசியுங்கள். பட்டன. அல்லேலூயா. கவனிங்க, இப்படி ஒத்துக்கிற தன்மைகள் இருக்கணும். எங்கள் மேல், எங்கள் இனம், எங்கள் மக்கள், எங்கள் கோத்திரம் இன்னைக்கு பாபிலோன் தேசத்தில் அடிமைகளாக இருப்பதற்கு காரணம் என்ன? இவ்வளவு பெரிய தண்டனைக்குள்ளாக நாங்கள் மாறி போனதுக்கு காரணம் என்ன? இரக்கமுள்ள தேவனுடைய இரக்கத்தை நாங்கள் அனுபவியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? தயவுள்ள கர்த்தருடைய தயவு எங்களுக்கு கிடைக்காமல் போனதற்கு காரணம் என்ன? இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள ஆண்டவர் எங்கள் மேல் கோபப்பட்டதற்கு காரணம் என்ன? அன்பில் பூரணமானவர், நீடிய பொறுமையுள்ளவர். அவர் தன்னுடைய பொறுமையை எங்கள் மேல் இழந்து போனதற்கு காரணம் என்ன? அவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை எல்லாம் நாங்கள் அனுபவிக்காமல் இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தத்துக்கு அந்நியராய் போனதற்கு காரணம் என்ன? ஐயோ, நாங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியாச்சே, யூதா துதியாச்சே, கர்த்தரை துதிக்கிற கூட்டம் இன்றைக்கு ஓலமிடுகிற இடத்துல வந்ததற்கு காரணம் என்ன? அவன் சொல்லுகிறான், only one reason. உமது சத்தத்துக்கு செவி கொடாமல் அவர்கள் எல்லாம் விலகி போனார்கள். பெரிய பாவம் செய்து விடவில்லை, ஒரே ஒரு பாவம் செய்தார்கள்.
அந்த ஒரு பாவம் செவி கொடாமல், ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் போனது நிமித்தமாக 20 வருஷமாய் எரேமியாவின் மூலமாய் கர்த்தர் பேசினதை கவனிக்காததும் செவி கொடாமல் போனது நிமித்தமாக உம்முடைய இரக்கத்தை நாங்கள் இழந்து போனோம், தயவை இழந்து போனோம், உம்முடைய நீடிய பொறுமை இழந்து போனோம், வாக்குத்தத்தத்தை இழந்து போனோம், ஆசீர்வாதத்தை இழந்து போனோம். இப்பொழுது எங்கள் மேல் சாபம் வந்திருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? அவர்கள் பெரிய பாவங்களை செய்யவில்லை, அவர்கள் குடிகாரர்களாக இருக்கவில்லை, விபச்சாரம் செய்கிறவர்களாக இருக்கவில்லை, வேசித்தனம் பண்ணுகிறவர்களாக இருக்கவில்லை, கொலைகாரர்களாக இருக்கவில்லை, செவி கொடுக்கவில்லை. இதுதான் பாவம். எரேமியா மூலமாக ஆண்டவர் பேசினதை, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் பேசினதை அவர்கள் என்ன செய்யவில்லை? உணரவில்லை, செவி கொடுக்கவில்லை, அசால்ட்டா எடுத்துக்கிட்டான். ஆகையினால் இன்றைக்கு இரக்கத்தை பெற்ற ஜனங்கள், தேவ தயவை பெற்ற ஜனங்கள், ஆசீர்வாதத்தை பெற்ற ஜனங்கள், வாக்குத்தத்தத்தை பெற்ற ஜனங்கள், தேவனால் காப்பாற்றப்பட்ட ஜனங்கள், தேவனால் போஷிக்கப்பட்ட ஜனங்கள், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, இன்றைக்கு சாபமும் ஆணையாக்கினியும் உள்ளவர்களாக இருக்க காரணம் செவி கொடுக்கவில்லை. ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. ரொம்ப அசால்ட்டா எடுத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் எங்க நடக்க போகுது? உங்ககிட்ட ஆண்டவர் பேசினாரா? ஒரு பக்கம் ஒருத்தன் அடிக்கிறான், இன்னொருத்தன் குழியில தூக்கி போடுறான். ரொம்ப இதெல்லாம் எங்க நடக்கும்? இன்னொருத்தன் சொல்றான், கர்த்தர் உங்ககிட்ட பேசலையா, நீ பொய் சொல்றியா? அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, ஆமா, செவி கொடுக்கிறவன் என்ன செய்வான்? பயப்படுவான். செவி கொடுக்கிறவன் என்ன செய்வான்? சிந்திப்பான். சிந்திப்பான். செவி கொடுக்கிறவன் என்ன செய்வான்? தன்னை திருத்திக் கொள்ளுவான். ஹல்லேலூயா. செவி கொடுக்கிறவன் என்ன செய்வான்? ஆராய்ந்து பார்ப்பான். இதெல்லாம் செவி கொடுத்தலுடைய பின்பாக இருக்கிறதான கிரியைகள். நான் செவி கொடுக்கவே எனக்கு விருப்பம் இல்லையே, நான் எங்கே திருந்த போகிறேன்? செவி கொடுக்கவே எனக்கு விருப்பம் இல்லையே, நான் எங்கே கீழ்ப்படிய போகிறேன்? செவி கொடுக்கவே எனக்கு விருப்பம் இல்லையே, நான் எங்கே சிந்திக்க போகிறேன்? இது என் காதுல ஏறத்துக்கே நான் இடம் கொடுக்கலையே. காரணம் என்ன? நான் என்னை நீதிமானாக அல்ல நினைத்துக் கொண்டிருக்கிறேன், நான் செய்வது சரி என்று அல்ல நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன், ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்னு இல்லை நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆமா, என் நினைப்பு வேறவா இருக்கிறது. அவருடைய அறிக்கைகள் எல்லாம் எரேமியாவின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பிற்காலத்தில் நீங்கள் போய் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அவர்கள் அறிக்கைகள் எல்லாம் என்ன தெரியுமா? அவர்கள் என்னவோ டாப்பான லெவலில் இருக்கிற மாதிரியும், எரேமியா என்னவோ ஒன்றும் இல்லாமல் பிச்சைக்காரனாக இருந்து சத்தியத்தை சொல்கிற மாதிரியும் தான் அவங்க யோசித்தாங்க. இப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு இருக்குமானால், நான் சரியாக தான் இருக்கிறேன், நான் சரியாக தான் செய்கிறேன், நான் நீதிமான், இதுக்கு மேலே என்ன, இதுக்கு மேலே என்ன, இப்படிப்பட்ட நமக்கு எண்ணம் இருக்குமானால்
நமக்கு சிந்திப்பதற்கும் வாய்ப்பு இருக்காது, கீழ்ப்படியவும் வாய்ப்பு இருக்காது, திருந்துவதற்கும் வாய்ப்பு இருக்காது, உணர்வதற்கும் வாய்ப்பு இருக்காது. பாருங்க, செவி கொடுக்காதது எவ்வளவு பெரிய பாவம் பாருங்க. செவி கொடுக்காதவனுக்கு அறிந்து கொள்வதற்கே வாய்ப்பு கிடைக்காது. அல்லேலூயா. அறிந்து கொள்வதற்கே வாய்ப்பு கிடைக்காது. செவி கொடுக்காதது ஒரு பெரிய பாவம். இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் செவி கொடுக்காத தன்மைகள் இருக்குமானால் நாம் இன்றையே திருத்தி கொள்ளுவோம், தீர்மானம் எடுப்போம். அல்லேலூயா. இரண்டாவது, எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை சீக்கிரம் வாசிங்க. தேவனுடைய சொல்லை கேட்க அவர்களுக்கு என்னல்ல, மனதில்லை. வாசுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லை கேட்க என்னல்ல, என்ன பண்ணாங்க? இரண்டகம் பண்ணினார்கள். அங்க சொல்ல கேட்க மனதில்லாததுனால வந்த தண்டனை என்ன? சாபமும் ஆணையாக்கினையும். சாபம். சொல்ல கேட்க மனதில்லாதவங்களுக்கு மேல என்ன வரும்? சாபம் வரும். அப்படின்னு நான் சொல்லலை, வந்ததாகவே நடந்த ஒரு காரியத்தை அங்கு யார் எழுதுகிறது? தானியேல் எழுதுகிறான், நடந்ததை. இங்கு இவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? எசேக்கியேல் 28 வாசிங்க. தேவனுடைய சொல்ல கேட்க மனதில்லை, நம்பிக்கை துரோகம் செய்தார்கள், ரெண்டகம் பண்ணினார்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நம்பிக்கை துரோகம். அதுக்கு நிறைய பாயிண்ட் இருந்தாலும், நிறைய அர்த்தங்கள் இருந்தாலும் அதில் ஒரு அர்த்தம் எதுங்க? நம்பிக்கை துரோகம், ரெண்டகம் பண்ணுதல். உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுதல், துரோகம் பண்ணுதல், நம்பிக்கை துரோகம். எல்லா ஆண்டுகிட்ட வாங்கி 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 ஆசீர்வாதத்தை அனுபவிச்சுட்டு ஆண்டவர் விரும்புகிற மாதிரி வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தன்னை விட்டு கொடுக்கறது இல்லை, அவருடைய எதிர்பார்ப்புக்கு விட்டு கொடுக்கறது இல்லை. ஏமாத்தி போட்டாங்க. கொரோசினே உனக்கு, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உன்னில் செய்யப்பட்ட பலத்த கிரியைகள் தீரிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தால் ரட்டுடுத்தி மனம் திரும்பி இருப்பார்கள். உனக்கும் எனக்கும் ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு நன்மைக்கும் எதிர்பார்ப்பு என்ன? நீ மனம் திரும்புவா என்று சொல்லிதான். ஆண்டவர் எதற்காக நன்மை செய்கிறார்? எதற்காக உதவி செய்கிறார்? எப்படியா இளைய ஜனங்களின் அன்பை புரிந்து கொண்டு என்னுடைய பரிசுத்தம் என்கிற கொள்கையை பின்பற்ற மாட்டார்களா என்ற ஏக்கத்தோடு தானே நன்மை செய்கிறார். கடைசியில் ஆண்டட்டு எல்லாத்தையும் வாங்கி தின்னுட்டு அதே பாவத்திலையும் அதே அக்கிரமத்திலும் அதே அநியாயத்திலையும் அதே சொந்த வழியில் நடந்துக்கிட்டு இருந்தா அதுக்கு பேர் நம்பிக்கை துரோகம் இல்லையா? நம்பிக்கை துரோகமா இல்லைங்களா? ரெண்டகம் பண்றானா இல்லைங்களா? ஆண்டவர் நம்புறாரு, நம்பி 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 தானே எல்லாம் கொடுக்கிறாரு. நம்பி 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 தானே எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்கிறாரு இல்லைங்களா? நம்புறாரா இல்லைங்களா? ஆண்டோடைய சொல்ல கேட்கிற. இப்ப என்ன? ஆமா, ஆசீர்வாதத்துக்கு அலையறான், வாக்குத்தத்தத்துக்கு அலையறான், சுயநலவாதி. தனக்கு ஏதாவது காரியம் நடக்கணும்னா உபவாசம் போடுறான், ஆனால் சத்தியத்தில் நடுறான்னா விலகி ஓடுறான். இவன் நம்பிக்கை துரோகியா இல்லையா? எதுக்காக கர்த்தர் அற்புதம் செய்தார்? கொரோசினுக்கும்
பெத்சாயிதாவுக்கு எதற்காக கர்த்தர் அற்புதம் செய்தார்? மனம் திரும்புவார்கள் என்று சொல்லி. எசேக்கியேல் தேவனுடைய சொல்லை கேட்க மனதில்லை, இரண்டகம் பண்ணினார்கள், நம்பிக்கை துரோகம் பண்ணினார்கள். அதுக்கு கிடைக்கிற விளைவு என்ன? தேவனுடைய கோபத்திற்கு ஆளாகுதல். மொத்தமாக வாசிமா, ஃபுல்லாக வாசிமா அந்த வசனத்தை. கஷ்டத்தில் இருக்கிறேன், காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அழுதானே எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேலன், கர்த்தர் இறங்கி காப்பாத்தினார் இல்ல? 10 வாதைகளை கொண்டு மீட்டெடுத்தார்ல? செங்கடலை பிளந்து கர்த்தர் காப்பாற்றினார்ல? மாறாவை மதுரமாக்கி தண்ணீரை தாகத்தை தீர்த்தாரே. ஆனா தேவனுக்கு பிரியமில்லாததை அகற்றிடான்னா மனதில்லை. அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. என்ன இல்லை அவங்களுக்கு? ஆண்டவருக்கு பிரியமில்லாததை எடுத்து போறதுக்கு என்ன இல்லை? மனதில்லை. சொன்னாலும் கேட்கறது இல்லை. உடனே அங்கே என்ன நடந்தது? கர்த்தருடைய கோபம். தேவனுடைய கோபத்திற்கு அங்க என்ன செய்றாங்க? ஆளாகிறாங்க. அப்ப செவி கொடுக்காதது ஒரு பாவம். அந்த பாவத்துக்கு கிடைக்கிற பிரதிபலன் தான் என்ன? தேவனுடைய கோபத்திற்கு ஆளாகுது. அங்கு தேவனுக்கு செவி கொடுக்காதது பாவம். அந்த பாவத்துக்கு உண்டான பிரதிபலன் என்ன? சாபம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சாபம், ரெண்டாவதுல தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகுதல். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கோபத்திற்குள்ளாகுதல். மூன்றாவது, நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 30வது வசனம். அவர்களுக்கு என்னல்ல? செவி கொடுக்கவில்லை. அதே அதிகாரம் 17வது வசனம். செவி கொடுக்க மனதில்லை. ஆண்டவர் செய்த அற்புதங்களுக்கு நன்றி இல்லை. கர்த்தர் தனக்கு செய்த உதவிக்கு நன்றி இல்லை. நன்றி இருக்கிறவன் கண்டிப்பா செவி கொடுப்பான். நன்றி இருக்கிறவனுக்கு உணர்வு இருக்கும். செவி கொடுக்க மனதில்லை. ஏன்? நினைச்சு பார்க்கறது இல்லை. நீர் செய்த அற்புதங்களை நினையாமல் போய் நினைக்கிறதே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் ஒவ்வொரு நாளும் நீ எதை நினைக்கிறியோ இல்லையோ, ஆண்டவர் உன்னை வழி நடத்துகிற அதிசயமான அந்த செயல்களை பார்த்து, உனக்கு உதவி செய்கிறதை பார்த்து தினமும் நன்றி சொல்ல மறந்துட்டினா கண்டிப்பா நிச்சயமா உன் வாழ்க்கையில் பின்மாற்றம் வருங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. உன்னை வேற ஆவி ஆட்கொள்ளும். வேற ஆவி, பொல்லாத ஆவி தான் உன்னை ஆட்கொள்ளும். ஏன்னா உனக்கு தான் நன்றியே கிடையாது. அல்லேலூயா.
அவர்கள் நினையாமல் போய் மனதில் வைக்கல. அதனால தான் 9:30 சொல்லியிருக்கே, ஆண்டவர் என்ன செய்தார்? அவர்களை அந்நிய தேசத்து ஜனங்களின் கையில், உன்னுடைய சத்துரு கையிலேயே உன்னை ஒப்பு கொடுத்துட்டார். நேபுகாத்நேச்சார்கிட்ட இஸ்ரவேல் யூதா கோத்திரத்தை ஜனங்களை ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டார். அந்த எருசலேமை நேபுகாத்நேச்சார் என்ன செய்தான்? பட்டணத்தை சுட்டெரித்தான். அதனால தான் நீங்கள் நியாயாதிபதிகள் அநேக இடங்களில் வாசிக்கும் போது கர்த்தர் அவர்களை விற்று போட்டார். காரணம் என்ன? நன்றியுள்ள இருதயம் கிடையாது. சரி, ஒரு முறை தான் நன்றியுள்ள இருதயம் இல்லை, அட்லீஸ்ட் அதை உணர்த்துறதுக்கு உனக்கு ஒரு ஆள் ஆண்டவர் அனுப்புகிறாரு, அப்போவாவது உணர வேண்டாமா? அந்த நேரத்தில் என்ன பண்ணுறது? இருதயத்தை கடினப்படுத்துறது. என்ன செய்யறது? இருதயத்தை கடினப்படுத்துறது. என்னவோ சொல்ல வந்தவன் பெரிய முட்டாள் மாதிரி, இவர் என்னவோ ஞானி மாதிரி ஆர்கியூ பண்ணுறது, வழி விலைக்கு போகிறது. அப்படி யார் ஆண்டவர் அனுப்பினாரோ அவனை பார்த்த உடனே அவனை ஒரு விரோதியாக நினைக்கிறது. கடைசியில் என்ன? உன்னுடைய இதெல்லாம் அவன் கொள்ளடிச்சுன்னு போயிடுவான். கொடுக்கிற வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கிடல, வந்து என்ன பண்ணான்? எல்லாத்தையும் ஆலயத்தில் இருந்தது, அரண்மனையில் இருந்ததெல்லாம் கொள்ளடிச்சுன்னு போயிட்டான். அங்கே போய் அதை என்ன செய்கிறான்? பரிசுத்தமானதை காக்க வேண்டிய நீ அதை கோட்டை விட்டதுனால அவன் அதை கொண்டு போய் வேசிகளோட என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? அவன் அதை தகாத விதமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான். பயன்படுத்தினாங்களா இல்லைங்களா? இல்லையா? அதுக்கு யாரு காரணம்? இருதய கடினம். சத்தியத்தை சொல்ல வந்தால் அவனை அடிக்கிறது, சத்தியத்தை சொல்ல வர்றவனை தூக்கி குழியில் போடுறது, சத்தியத்தை சொல்ல வர்றவனை தூக்கி சிறைச்சாலையில் போடுறது, சத்தியத்தை சொல்ல வர்றவனுக்கு ஒரு உதவி செய்கிறது கிடையாது, அவனை எதிராளியாக பார்க்கறது. கடைசியில் என்ன நடந்தது? அந்நிய தேசத்தினுடைய கையில் ஆண்டவரே ஒப்பு கொடுத்தார். எவ்வளவு கஷ்டப்பட்டு என் ஆண்டவர் சொல்றாரு. எகிப்தியன் யாரு? எந்த அதிகாரம்? எரேமியா 20 அங்கே தானே? எரேமியாவா ஏசையாவா? 30 வாசிமா. அது இல்லை. நான் எகிப்தியனையும் என் ஜனமாகவும் இஸ்ரவேல், அந்த மாதிரி ஒரு வசனம் வரேன்ல, எரேமியாவில் தானே? சரி, அப்படி தன்னுடைய ஜனங்களையே ஆண்டவர் தான் கைனாலே அழிக்கிறார். எகிப்தின் ஒன்று ஆண்டவருக்கு பிடிக்காதவன் இல்லை. எகிப்தின் ஒன்று ஆண்டவருக்கு என்ன எப்படிப்பட்டவன் இல்லை? விரோதி இல்லை, பிடிக்காதவன் இல்லை. அவனை யார் தான் சிருஷ்டித்தது?
சொல்லுங்க, தேடாதீங்க. அவனையும் யார் தான் சிருஷ்டித்தது? ஆண்டவர் தான் சிருஷ்டித்தாரு. ஆனால் உனக்காக அவனை அழிச்சாரு. உனக்காக அவனை அழிச்சாரு. அதெல்லாம் கொஞ்சம் கூட மனசில் வைக்கலையே. அதெல்லாம் கொஞ்சம் கூட மனசில் வைக்கலையே. உனக்காக தானே எல்லாம் செய்தாரு. அந்த தேவன் உன்னை வழி எகிப்துக்கு போவாதடா என்ன சொன்னான் எரேமியா வந்து, எகிப்துக்கு போவாத, அவன் உன்னுடைய பழைய பகையாளி. எரேமியா என்ன சொன்னா? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து எங்க போவாத? எகிப்துக்கு போவாத. அவனுங்களுக்கு எகிப்துக்கு போவாதன்னு சொன்னது பிடிக்கல. உனக்கு தப்பு பண்ணாதன்னு சொல்ற ஆளு பிடிக்க மாட்டேங்குது. அவன் கூட சேராதன்னு சொன்னா உனக்கு பிடிக்கல. என்ன கடைசியில் என்ன? நீ அழிவது உறுதி. யாரை வச்சு அழிய போற? நீ எவனை நம்பி அவனாலே அழிய போற. அதுக்கு முன்னால தான் அன்புள்ள தெய்வம் உன் மேலே பரிதாபப்பட்டு, என் மேலே பரிதாபப்பட்டு, நமக்கு புத்தி இல்லை, நமக்கு அறிவு இல்லைன்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சு நம்மளை திருத்துறதுக்கு ஆலோசனை சொன்னா, நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஆலோசனை சொன்னா, நம்ம என்ன பண்ணுறது இல்லைங்க? அதை செவி கொடுக்கறது இல்லை. பாவமா இல்லையா? வேதனை இல்லை? செவி கொடுக்காததுனால ஆண்டவர் என்ன தெரியுமா? நான் காலையில் கூட சில விஷயத்தில் ஒரு காரியத்தில் காலையில் கூட ரொம்ப வேதனைப்பட்டேன் என் வீட்டில். நான் ஏன் ஒரு சில பின்விளைவுகள் உலகத்தில் நடந்திருக்கு. அது எங்கே நடந்துடக்கூடாது? நம்ம வீட்டில் நடந்துடக்கூடாது. எத்தனையோ பேருக்கு அறிவுரை சொல்கிறேன் நான், எத்தனையோ பேரை காப்பாற்ற முயற்சிக்கிறேன் நான். என் வீட்டை கோட்டை விட்டுறக்கூடாதுல்ல? எதனால? பெயின். அப்போ ஆண்டவருக்கு என்ன வலி? ஐயோ என் ஜனம் அழிஞ்சிடக்கூடாது, ஐயோ என் ஜனம் போயிடக்கூடாது, ஐயோ என்னால் மீட்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு அநேக காரியங்களை ஆண்டவர் எடுத்து சொன்னா, ஆலோசனை சொன்னா, இறுதித்து என்ன பண்ணுறது? கடினப்படுத்துறது. ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லை, இவங்களுக்கு எல்லாம் தெரியும். கடைசியில் என்னாச்சு? ஆமாம், நான்காவது 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆமென். இப்போ ஜனங்களுக்கு சாமுவேலின் சொல்ல கேட்க என்ன இல்லை? மனதில்லை. ஏன்? இப்போ ஒரு ராஜா வந்தா இந்த ஜனங்களுடைய சுதந்திரம் என்ன செய்யப்படும்? பறிக்கப்படும். அட்வைஸ் மேலே அட்வைஸ். நீங்கள் வீட்டில் போய் அந்த அதிகாரம் வாசித்தீங்கன்னா தெரியும். ஒரு ராஜா வர்றதுனால அவங்க எந்த அளவுக்கெல்லாம் பாதிக்கப்பட போகிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக
பாயிண்டா புட்டு வைக்கிறான் சாமுவேல். ஆனா சாமுவேலுக்கு சாமுவேலின் சொல்லை கேட்க ஜனங்களுக்கு என்ன இல்லை, மனது இல்லை. ஏன்? ஆல்ரெடி டுக் டிசிஷன். அவன் ஒரு தீர்மானத்தை ஆல்ரெடி மனசுல வச்சுட்டான். ஒருத்தன் தீர்மானிச்சிட்டான்னா, அவன் ஒரு முடிவை எடுத்துட்டான்னா, அவன் அந்த முடிவில் தான் கடைசி வரல இருப்பான். அவனை என்ன பண்ண முடியாது, அவ்வளோ சீக்கிரத்தில் மாற்ற முடியாது. ஆமாம், அது ஆண்டவரே வந்து சொன்ன கூட சில, ஏன்னா அவன் முடிவு எடுத்துட்டான். ஆனால் அந்த முடிவு எடுத்தவனுக்கு தெரியாது அதனுடைய பின் விளைவு. அல்லேலூயா. ஆனால் அதனால உண்டாகிற பின் விளைவு யாருக்கு தெரியும் அப்படின்னா, அதுக்கு முன்னால அனுபவத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? அனுபவத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆண்டவரை விட பெரிய அனுபவசாலி யாருக்கு போறாங்க இந்த உலகத்தில்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினால ஆண்டவர் பல நாட்டு மக்களை பார்த்து, பல நாட்டு ராஜாக்களை பார்த்து, பல நாட்டு மக்கள் படுகிற அவஸ்தைகளை பார்த்து, சாமுவேலும் பார்த்து சொல்லுகிறான், இது வேண்டாம், உங்களுக்கு இது வேண்டாம். அல்லேலூயா. ஆமாம், நான் அநேகரை பார்த்து அநேக காரியங்கள் சொல்லியிருக்கிறேன். ஒரு முறை தம்பி சாலமன் என்கிட்ட வந்து ஒரு கார் வாங்க போகிறேன்னு சொன்னார். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால். நான் சொன்னேன், இப்போ வாங்காத, இப்போ வாங்காத. ஒருவேளை அன்னைக்கு அந்த கார் வாங்கியிருந்தா இந்த கொரோனா நாட்களில் அவர் என்ன கஷ்டப்பட்டிருப்பாரோ எனக்கு தெரியாது. அது கொரோனாக்கு முன்னாலே கொரோனாக்கு அப்புறமாவா? முன்னால். அவர் தப்பிச்சிட்டார். 4 மாதங்களுக்கு முன்பாக வந்து ஒரு கார் வாங்கணும்னு சொன்னார். பர்பஸ் எதுக்குன்னு கேட்டேன். என்ன பர்பஸ்ன்னாரு, வாங்கிக்க தம்பி. அல்லேலூயா. ஆமாம், இப்படி ஃப்ளெக்சிபிள் ஹார்ட் இருக்கணும். என்ன இருக்கணுங்க? என்னது? வளைந்து கொடுக்கிற இருதயம் இருந்தா தப்பிச்சுக்குவ, கடினம் இருதயம் இருந்தா நீ அவுட்டு. நீ எல்லாம் முடிவு செய்துட்டு, எல்லாம் அட்வான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு, எல்லாம் இது பண்ணிட்டு, அப்புறமா வந்து நீ ஆலோசனை கேட்டு என்ன பிரயோஜனம்? ஆமென். அப்பா ஆண்டவர் சொல்றாரு சாமுவேல்கிட்ட, இந்த ப்ராப்ளம்லாம் வரும்னு போய் சொல்லு. ஒருவேளை ஆண்டவர் அவனுக்குள்ள ஞானத்தில் கூட சொல்லலாம், எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லலாம், அனுபவத்தில் சொல்லலாம், அக்கறையில் சொல்லலாம், எத்தனையோ காரியங்களில் சொல்லலாம். ஆனால் ஜனங்களோ செவி கொடுக்க விளைவு என்ன? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். 17ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். இப்போ ஜனங்க எந்த லெவலுக்கு போயிட்டாங்க? வாசிங்க, மைக்கில் வாசிமா, மைக்கில் வாசிங்க. சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். இப்போ என்ன நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க?
கலங்கி பயந்து வாழக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ எங்கே போய் முறையிட முடியல? சரி, நியாயாதிபதியின் காலத்தில் ஜனங்க எங்கே போய் முறையிட்டாங்கம்மா? என்ன நியாயாதிபதிகளின் காலத்தில் ஜனங்க யார்கிட்ட முறையிட்டாங்க? கர்த்தரிடத்தில் முறையிட்டாங்க. நியாயாதிபதிகளே காலங்களில் தேவனிடத்தில் போய் முறையிட்டாங்க. ஒவ்வொரு முறையும் கர்த்தர் என்ன செய்தார்? அவங்கள காப்பாத்தாரு, ரட்சகர்களை எழுப்பினார். இப்போ ஆண்டவர் பேச்சை கேட்காததுனால ஆண்டவர்கிட்டையும் போய் முறையிட முடியல, ராஜாவையும் நம்பி தைரியமாக இருக்க முடியல. இப்போ எப்படி இருக்கிறாங்க? மிகவும் கலங்கி பயந்து இருந்தார்கள். இப்போ பாருங்க வாழ்க்கை எப்படி ஆகி போச்சு பாருங்க. சாமுவேலின் சொல்ல கேட்டிருந்தா இந்த பயத்துக்கும் இந்த கலக்கத்துக்கும் ஆளாக வேண்டி இருந்திருக்குமா? சொல்லுங்க. காப்பாத்திருவானா ராஜா? ஏன்? சங்கீதத்தில் சொல்லுது 24 சங்கீதமா? எது விருதா? குதிரை விருதா, சௌரிவான்களின் எத்தனா சங்கீதம்? நீங்கள் ஓகே 33:16. நீங்கள்லாம் என்னை விட கில்லடிகளாக இருக்கிறீங்க ஞாபக சக்தியில். இந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான். ஆஹா, இந்த புத்தி வேணுமா வேணாவா? ஹலோ, இந்த புத்தி தான் என்ன சொன்னான் சாமுவேல்? சொன்னான் எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான்றாடே ராஜா. ராஜா வேணும், ராஜா வேணும், ராஜாவை நம்பாத. ஏன்னா எந்த ராஜாவும் உன்னால் காப்பாற்ற முடியாது. கர்த்தரை தவிர வேறு யாரும் என்ன செய்ய முடியாது? காப்பாற்ற முடியாது. தன் பலத்தின் மிகுதியினால் தப்பான். 17 ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா. ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாதுப்பா. சாமுவேல் சொன்ன ஆலோசனை நல்லதா இல்லையா? சொல்லுங்க. எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்க மாட்டான். இங்கே பழிச்சுதான் இல்லைங்களா? 40 நாள் பயந்து ஓடினது தான் மிச்சம். எங்கே போய் இப்போ முறையிட முடியலைங்க? ஏன்? கர்த்தர் சொன்னதை கேட்கலையே. இப்போ எங்கே போகிறது? கர்த்தர்ட்ட இப்போ ராஜா கிட்டே போக முடியாது. ராஜாவே பயந்தாங்களே இருக்கிறானே. இப்போ மனசாட்சி குத்துது. ஆண்டவரையும் பகைச்சாச்சு, ஒன்றும் இல்லாதவனை நம்பி வந்ததில் மோசமும் போயாச்சு. அன்னைக்கு ஒழுங்கா சாமுவேலின்னு சொல்ல கேட்டிருந்தா இன்னைக்கு இந்த கஷ்டத்தில் எங்கேயாவது போய் ஃபஸ்ட்டு எங்கே போயிருக்கலாம்? தேவனிடத்தில் அது போயிருக்கலாமா வேண்டாமா? அல்லேலூயா. சாமுவேலின்னு சொல்ல கேட்கல, மிகுந்த பயமோ கலக்கம். பார்த்தீங்களா? சிம்பிளாக எடுத்துக்கிடுறோம். ஒருத்தவங்க பேச்சை கேட்கல, அது ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறோம். ஆனால் பாதிப்புகள் எவ்வளவு பாருங்க.
கர்த்தருடைய சொல்லை கேட்க மனதில்லாதவர்கள், ஊழியக்காரருடைய சொல்லை கேட்க மனதில்லாதவர்கள் பாதிக்கப்படுகிற பாதிப்புகள் பாருங்க. அதை தானியேல் பாவம் என்று சொல்லுகிறான். அதனால் தேவனுடைய கோபத்துக்குள்ளாகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேண்டாம். இனி வரும் காலங்களில் நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய சொல்லை நாம் என்ன செய்யக்கூடாது? தள்ளக்கூடாது, தட்டக்கூடாது. தேவன் எப்படி வேணாலும் பேசுவார். முந்தா நாள் ஒரு வீட்டுக்கு போகும்போது சொன்னார், கடவுள் எப்படி பேசுவார்? அவர் கேட்டார், எப்படி பேசுவார் கடவுள்? நான் சொன்னேன், மெல்லிய குரலில் பேசுவார். எந்த மொழியில் பேசுவார்? அவரவர்களுக்கு தெரிந்த மொழியில் அவர் பேசுவார். அவருக்கு எல்லா மொழியும் தெரியும். வேற எப்படி பேசுவார்? தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசுவார். ஊழியக்காரர்களை கொண்டு பேசுவார். உனக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய நண்பன் இருந்தால் அந்த ஆவிக்குரிய நண்பன் மூலமாக பேசுவார். கண்டிப்பாய் பேசுவார். உன்னுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கணும் தெரியுங்களா? நம்முடைய இருதயம் ஃப்ளெக்சிபிள் ஹார்ட்டாக இருக்கணும். வளைந்து கொடுக்கிற இருதயமாக இருந்தால் அங்கே ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இருக்கும். நீ கடின இருதயமுள்ள ஆளாக இருந்தா அது தேவனே இறங்கி வந்து பேசினாலும் விளைவை அனுபவிக்க வேண்டியது தான். ஐந்தாவது ஒன்றை நான் சொல்லி முடிக்கிறேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 37வது வசனம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். சீக்கிரம் வாசிங்க. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். மத்திய 23:37. 23:37. எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. எப்படி சொல்றாரு பாருங்க. நீ யார் தெரியுமா? யூ ஆர் வெரி worst fellow. வாட் இஸ் யுவர் கேரக்டர்? உன்னுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா? தீர்க்கதரிசிகளை கொலை செய்கிறதும் கல்லெறியதும் தான் உன்னுடைய கேரக்டர். worst character. You are the worst fellow. பிகினிங் எப்படி இருக்கு? அப்படி தானே இருக்கு. தீர்க்கதரிசிகளை கொலை செய்து, இதுதான் குணமே. உன் குணமே இதுதான். Your character is worst character. But okay, I will give one chance to repent. நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க விரும்புகிறேன், நீ மனம் திரும்பும்படி. நீ இவ்வளவு மோசமான ஆளாக இருந்தாலும் கூட நான் உனக்கு உன்னை நேசிக்கிறேன். நீ மனம் திரும்ப உனக்கு நான் வாய்ப்பு கொடுக்கிறேன். என்னுடைய சிறகுகளின் கீழாய் உன்னை கூட்டி சேர்த்து கொள்ள விரும்புகிறேன். நான் உன்னை நேசிக்கிறேன். கம் டு மீ. என்னிடத்தில் வா, என்னிடத்தில் வா, என்னிடத்தில் வா. நான் உனக்கு அடைக்கலம் கொடுக்கிறேன். கோழி தன் சிறைகளின் கீழே அடைக்கலம் கொடுக்கிறது போல நான் உனக்கு அடைக்கலம் கொடுக்கிறேன். வா வா வா.
ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எத்தனை தரமோ என்ன செய்ய ஆரம்பித்தேன், உன்னை மனதாக இருந்தேன். ஆனால் உனக்கு என்ன இல்லை, எனக்கு மனசு இருந்து என்ன பிரயோஜனம், உனக்கு எல்லாம் மனசு இருக்கணும். அல்லேலூயா. எனக்கு மனசு இருந்து என்ன பிரயோஜனம், உனக்குள்ள இருக்கணும். உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா உனக்குள்ள மனசு இருக்கணும். நீ அழிந்து போகக்கூடாதுன்னா உனக்குள்ள மனசு இருக்கணும். நீ ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கணும்னா உனக்குள்ள மனசு இருக்கணும். எனக்கு என்ன மனசு, இந்த சபையில் இருக்கிற எல்லாரும், நான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சொன்னது போல எல்லாரும் பிரைட்டாக இருக்கணும் எல்லாத்துலேயும். அல்லேலூயா. மலையின் மேல் ஏற்றப்பட்ட விளக்க போல இருக்கணும். அல்லேலூயா. மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தை போல எல்லாம் இருக்கணும். எனக்கு மட்டும் அந்த மனசு இருந்து என்ன பிரயோஜனம்? உனக்கு இருக்கணும்ல. எனக்கு என்ன ஆசை, எல்லாரும் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருந்து கடைசியில் என்ன முடிக்குது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், நீ செய்யறதெல்லாம் தேவனால வாய்க்கப்பட்டு உன்னுடைய முயற்சி ஒன்று வீணாய் போகாதபடி உன் தொழிலை கர்த்தர் ஆசீர்வதித்து, குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து, உனக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாக வேண்டும் என்று எனக்கு ஆசை இருக்குது. அதன் அடிப்படையில் தான் நான் இப்படி போதித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இருக்கிற ஆசை உங்களுக்கு இருக்கணும்ல, இல்லையா? எனக்கு மட்டும் ஆசை இருந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு தெரியும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி எடுத்து எடுங்கள், அப்போது இவங்களெல்லாம் உங்களுக்கு கூட. அதை 100% நான் விசுவாசிக்கிறேன். பிகாஸ் ஆஃப் நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். நானும் உன்னையும் அப்படியே, நீயும் அப்படியே எல்லாம் கூட கொடுக்கப்பட்டு. அல்லேலூயா. நீ சம்பாதிக்கிறது 15,000ன்னா கர்த்தர் ஒரு 15,000 கொடுத்தாருன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க? அல்லேலூயா. புரியுது இல்லைங்களா? நீ சீக்கிரம் முன்னேறிடுவ, சீக்கிரமாக ஆசீர்வாதம் ஆகிடுவ, கூட கொடுக்கப்படும். அதை நான் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசித்த என்ன பிரயோஜனம்? நீங்களே கூட கேட்குற நீங்கள் தானே விசுவாசித்தா பலன் அனுபவிக்கணும். நான் விசுவாசித்து அனுபவிச்சதுனால தான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. உங்களை கூட்டி சேர்க்க மனதாக இருந்தேன், உங்களுக்கோ என்ன பண்ணுறது? மனதில்லையே. அவர்களுக்கோ மனதில்லை. எடுத்துக்காட்டு வேற எங்கேயும் இல்லை. எப்படி ஆசீர்வாதம் வரும்? கூரை பிரிச்சுட்டு கொட்டுமோ? நல்ல பையன் மனதில்லாமல் போயிற்று. விளைவு என்ன? அதையும் சொல்றாரு. மனதில்லாமல் போயிற்று, சொன்ன பேச்சு நீ கேட்கல. 38 இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். என்ன ஆகும்? லைஃப் என்ன ஆகும்? என்ன? ஆமாம். இப்போ ஞானம் கேட்காம, படிப்பறிவு இல்லாமல், படிப்பு இல்லாமல் போய் வெல்டிங் ஷாப்பில் போய் வேலை செய்யும்போது ஞானம் வேணும் ஞானம் வேணும்னு கேட்கறது என்னத்து கேட்கறது? ஞானம் இல்லையா? சம்பாதிக்க வேண்டிய நேரத்தில் சம்பாதிச்சுக்கிடணும்ல, ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் சம்பாதிச்சுக்கிடணும்ல. கீழ்ப்படிய நேரத்தில் கீழ்ப்படியணும்ல. அப்போ கீழ்ப்படியலாம் என்ன ஆகும்? ஒரு நாள் வரும் உன் வீடு இப்போ என்ன பண்ணுறது? செவி கொடுக்காததுனால,
செவி கொடுக்காதது ஒரு பாவம். பாவத்தினால் வருகிற விளைவுகள் தான் இப்படிப்பட்டதான காரியங்கள். அல்லேலூயா. அதனால உங்களை ஆராய்ந்து பாருங்க. இங்க இருக்கிற ஒருவரும் இந்த சாபத்துக்குள்ள ஆளாகக்கூடாது. இங்க இருக்கிற ஒருவரும் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடாது. இங்க ஒருவரும் அந்நியரிடத்துல பிசாசுடைய கையிலே நாம் ஒப்பு கொடுக்கப்படக்கூடாது. ஹல்லேலூயா. இங்க இருக்கிற ஒருவரும் பயத்தோடும் கலக்கத்தோடும் வாழ்க்கையை ஓட்டக்கூடாது. இங்க இருக்கிற ஒருவரும் வீடும் பாழாகக்கூடாது. தேவன் உங்களை மென்னியும் நேசித்து பேசுகிறார் என்று எத்தனை பேர் உணர்ந்து கொள்ளுகிறீர்கள்? அப்படியானால் ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் இருந்த பகுதி எங்காவது இருக்குமானால் ஆண்டிடத்துல மன்னிப்பு கேளுங்க. ஆராய்ந்து பாருங்க. ஆண்டுடைய சத்தத்துக்கு யார் மூலமோ கர்த்தர் பேசியிருப்பார். வேதத்தின் மூலமாக பேசியிருப்பார். சபையிலே போய் உட்கார்ந்து இருக்கும் போது பேசியிருப்பார். போதகர் மூலமாக பேசியிருப்பார். எத்தனை தேவனுடைய சத்தத்துக்கு இதுவரை நீங்கள் கீழ்ப்படிந்திருக்கிறீர்கள்? எத்தனை சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறீர்கள்? பட்டியலிடுங்க. கீழ்ப்படியாமல் இருந்ததற்காக மன்னிப்பு கேளுங்கள். இனி வரும் காலங்களிலே ஆண்டவரே நம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவேன். தீர்க்கதரிசிகளை உம்மால் அனுப்பப்பட்டவர்களை அற்பமா எண்ண மாட்டேன். கடின இருதயம் எனக்குள்ள இனி வளர்த்துக் கொள்ள மாட்டேன். எனக்கு ஒரு சதையான இருதயத்தை தாரும் ஆண்டவரே. நல்லா ஜெபிங்க. ஆராய்ந்து பாருங்க. ஒப்பு கொடுங்க. தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உதவி செய்வா. ஹல்லேலூயா.